இன்னைக்கு தான் டே 45 ஆஃப் என்னோட பல்கிங் பயணம். இன்னும் 65 டேஸ் டு கோ மக்களே. மறுபடியும் வெயிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சீக்கிரமா பார்ப்போம் மக்களே. ஸோ அதே போல எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு வாச்சாவா போற வாக்குக்கு ஒன்று போயிட்டு அப்படியே சைட்ல இருக்கிற ஒரு கோயிலில் ரெஸ்ட்டை போட்டு அங்க வந்துட்டு கையில சாப்பாடு போட்டாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் டெலிவரி போட்டுட்டு நல்லா பாலை காசி விட்டு வெயிட் கெய்னர் ஷேக்கே போட்டு முடிச்சிட்ட மக்களே. வீட்டில் புரோட்டீன் என்கிற அண்டாவையும் காலி ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே வாங்கின்னு வர சாக்கில் அன்னோன் நம்பர் வந்துட்டு பிளே ஸ்டேஷன் போல அப்படின்னு இருந்தான். ஓ பழைய ஞாபகங்கள் திரும்பி வருது அப்படின்ட்டு நானும் அப்படியே ஒரு ஃபயரா கிளம்பி போயிட்டேன். கடைசியில் அண்ணனுக்கு தான் வெற்றி மக்களே. ஸோ அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு எங்க பையாவும் ஷார்ட் ஃபிலிம் வேலையை கொஞ்சம் வர சொல்லியிருந்தாரு. இதனில் எமோஷன் என்னவென்றால் பையோட நண்பருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்களே அப்படின்ட்டு ஆனந்த கண்ணீர். ஆனால் அப்படிலாம் இல்லை, தூசி போச்சுன்னு கண்ணு வச்சிருந்தாரு. திடீர்னு பார்த்தா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு மக்களே. இந்த நேரத்தில் ஒரு வன்மத்தோட ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு பின்னாடி வந்திருந்தேன். என்ன லுக்கு அப்படின்ட்டு வண்டியை தள்ள விட்டாங்க எங்க பவர் ரைடர் பையன். ஒரே இன்ஸ்டன்ட் கர்மாவாக ஆகிவிட்டது மக்களே. அதுக்கப்புறம் அப்படியே பஞ்சர் எல்லாம் போட்டுட்டு பாச்சாவா போயிடலான்னு பார்த்தா உனக்கு இன்னொரு அடி காத்து இருக்கடான்னு ஒரு வாட்டி வன்மத்தை காட்டுறதுனால மழை வந்து இன்னும் 1 மணி நேரத்துக்கு நிற்க வச்சிச்சு மக்களே. இன்னைக்கும் மழை காரணமாக அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிமும் ரொம்ப டைம் ஆயிடுச்சுனால டயட்டை மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஜிம்முக்கு போக முடியல மக்களே. சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெங்களூர் வெதரை கொஞ்சம் வைப் பண்ணுவோன்னு வீட்டுக்கு போனவொடனே கமகமான ஒரு காஃபியை போட்டு அப்படியே இன்னைக்கு மலையை ரசிச்சுட்டு வைப் பண்ணிக்கிட்டு டயட்டை போட்டு தாக்கிட்டேன். நீங்க போட வேண்டிய லைக்கோ ஃபாலோவோ போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.